ஆர்எஸ்எஸ்ஸை தான் குறி வச்சார். அப்போ பாஜக எதனுடைய வழித்தோன்றலாக வந்திருக்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் தாய். அவங்க சொல்கிறதா இவங்க செய்வாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தாய் அமைப்பையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டுள்ளவராக ராகுல் காந்தி இருந்தார். மிக முக்கியமாக சொன்னோம்னா ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தில் அன்பிற்கான கடையை திறந்தார் ராகுல் காந்தி அப்படின்றத இந்த தேர்தல் மூலமா நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை எல்லாம் தகர்த்து அவர் அனைவருக்குமான மக்களாக இங்கே நின்று கொண்டிருந்தார். அதே வேளையில் அடுத்து இஸ்லாமியர் அப்படின்றத தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக மட்டும் இந்தியா கூட்டணி போராடவில்லை, ஒட்டுமொத்த மக்களையும் அது ஈர்த்துள்ளது அப்படின்றது முக்கியம். குறிப்பாக இஸ்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கே வகுப்புவாத அரசியல் செய்வாங்கள்ல, அவங்களையெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணி இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் அசாமில் துப்ரி அப்படின்ற ஒரு தொகுதியில் ரபிகுல் ஹுசைன் அப்படின்றவர் 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். யார்கிட்ட வெற்றி பெறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதுருதீன் அஜ்மல் அப்படின்றவர்கிட்ட. இவர் இந்த அஜ்மல் 2009 எம்பி, 2014 எம்பி, 2019 எம்பி. அப்போ இப்படி தன்னுடைய சொந்த, அதாவது நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படின்ட்டு எப்படி பாஜக எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறதோ, ஒருங்கிணைப்பு அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு கிடையாது, எல்லாரையும் ஒன்றாக பார்க்குறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படின்ட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு ஓட்டுக்கான ஒரு அரசியலை பாஜக செஞ்சது பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி இவங்க இல்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த வகுப்புவாத அரசியல் செய்யக்கூடிய இஸ்லாம் சமூகத்திலிருந்து மாறுபட்டு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வாக்களித்தார்கள் அப்படின்றது 2024 நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதை தான் நம்ம சொல்லி ஆகணும். குரூப்பான ஒரு அரசியலை இந்த 24 உடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் பிஜேபி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத 2024 மிக வலிமையாக முன் வச்சாங்க. இப்போ அது செல்லுபடியாகுமா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் வந்துள்ளார்கள், இல்லை கூட்டுறவு முறையின் கீழ் வந்துள்ளார்கள் அப்படின்றது தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடனோ இல்லை நிதிஷ்குமாருடனோ அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இதை அவங்க கொண்டு வரவே முடியாது. குறிப்பாக அவருடைய இந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு கோஷம் இப்போ குறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட அதை முன்வைத்தார்களே ஒழிய, இப்போ தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்ற பின்பு கூட அவங்க அந்த கோஷத்தை முன்வைக்க முடியல. ஏன்னா இப்போ அவங்க கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் வந்துள்ளார்கள். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு நிலைமை இப்பொழுது வந்துள்ளதையும் நம்ம பார்க்க முடியுது. இது மக்கள் அளித்த ஒரு தீர்ப்பு தானே. அப்போ பிஜேபியை பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெற செய்யாமல் மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டியுள்ளார்கள் அப்படின்ற ரேஞ்சிலையும் இது புரிஞ்சிக்க வேண்டியுள்ளது. அப்புறம் மிக முக்கியமாக பைசாபாத் தொகுதியை பற்றி பேசியாகும். அதாவது இவர்கள் ராமரை வைத்து எந்த அளவிற்கு அரசியல் செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். குறிப்பாக மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் அவர் ராமர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கோஷத்தை மாற்றி அங்கே என்ன சொல்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் அவர் சொல்கிறார், ஜெகநாத் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ உண்மையான ஒரு பக்தி கூட இல்லாதவராக இங்கே இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. பைசாபாத் தொகுதி ஒரு பொது தொகுதி. அந்த இடத்த அவதேஷ் பிரசாத் அவர்கள் ஜெயிக்கிறார். அவதேஷ் பிரசாத் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாசி, ஒரு தலித். இப்போ ஒரு பொது தொகுதியில் தலித் போட்டிட்டு எப்படி வெற்றி பெறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்கே இவர்கள் முன்வைத்த கோஷம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி சார்பில் நாமதுரா நாகாஷி அப்கி பார் அவதேஷ் பாசி அப்படின்றதான். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, மதுரா அல்லது காசி, இந்த முறை அது அவதேஷ் பாசி அப்படின்றதான் இவர்கள் முன்வைத்தார்கள். இப்போ இதன் மூலயமா தலித் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உத்தரப்பிரதேசத்தில், அதுவும் பைசாபாத் தொகுதியில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்று. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பொது தொகுதியில் தலித் நின்று வெற்றி பெற முடியுமா, இல்லை தலித்துக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது விமர்சிக்கப்பட வேண்டியதுதான். அது எந்த இதுலேயும் புறந்தள்ள முடியாது. அப்போ உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் எந்த அளவிற்கு ஒரு இன வெறுப்பை அந்த இடத்த உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தலித் அரசியலினுடைய மாற்றம் என்பது 2024 மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இது சமுதாயத்திற்கான அடுத்த கட்ட மாற்றமாக இந்த தேர்தல் வழிவகுத்துள்ளது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கே நீங்கள் ராமர் கோயில் கட்டுறேன் அப்படின்ற பேரில்
அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களினுடைய நிலங்களை பிடுங்கி கொண்டீர்கள் அப்படின்றதான் அந்த மக்களினுடைய மிக முக்கியமான ஒரு வெறுப்பாக இருந்து கொண்டிருந்தது. இப்போ வாழ்வாதாரத்தை இழந்து அந்த மக்கள் எங்கோ ஒரு இடத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள், அவர்கள் எந்நிலையில் வேண்டுமானாலும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படலாம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்னதான் பண்ணாலும் அதை இந்து மதம் அப்படின்ற ஒரு போர்வையில் இங்கே போத்தனா கூட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ள இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்பார்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதர் என்பவர் எந்த அளவிற்கு பாஜகவிற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்றது முக்கியம். அதுவும் வடமாநிலத்திலிருந்து துருவரத்தை அவருடைய வீடியோ வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எக்ஸ் வலைதள பக்கங்கள்லையும் எந்த அளவிற்கு பகிரப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு தனி மனிதராக இருந்து கொண்டு அவர் பின்னாடி 15 பேர் கொண்ட குழு இருக்குது, ஆனால் அவர் அதை எந்த இடத்தையுமே குறிப்பிடலை. அது ரொம்ப முக்கியம். எடிட்டிங்லேருந்து அவருக்கு தரவுகளை சேகரித்து தரதுலேருந்து மிக முக்கியமான குழு அவருக்கு பின்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சொன்னால் இதனால் ஆபத்து வருமோ அப்படின்ட்டு அவங்க சொல்லாத இருக்காங்க. அப்போ அவர் இந்த 2024 மோடிக்கு எதிரான பல்வேறு விதமான விஷயங்களை முன்னெடுத்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் செய்த பல்வேறு ஊழல்களை அவர் வெளிக்காட்டினார். அந்த அரசு செய்த மோசடிகளை அவர் கிழித்தெறிந்தார். அவர் ஹிந்தியில் தான் பேசுகிறார், ரொம்ப முக்கியமானது அதுதான். அவர் இங்கிலீஷில் பேசியிருந்தா அது மக்களுக்கு ஒரு அந்நிய பாஷையாக போயிருக்கும். அந்நிய பாஷை அப்படின்றது கனெக்டிவிட்டி இல்லாத போயிருக்கும். அங்கே அதுவும் வட மாநிலங்களில் அவர்களோட ஒன்றிய ஒரு மொழியாக இருக்கும் பொழுது அது அவருடைய மனங்களை கவர்ந்து விட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். பின்பு அதனை இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள். இங்கே அதை குறிப்பாக செஞ்சது திமுக ஐடி விங் தான். அப்போ அதை அவங்க மொழிபெயர்த்து மக்களிடத்தில் வெளியிடுறாங்க. அதை பாருங்கள், நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியா கூட்டணி கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ தனி மனிதராக ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதில் மிக முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் அவரே பல்வேறு விதமான இந்திய மொழிகளில் 5 மொழிகளில் வெளியிட்டார், இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற நீங்கள் ரூரலாக இருக்கட்டும் இல்லை அர்பனாக இருக்கட்டும் எல்லா வித மக்களையும் துருவரத்தே அப்படின்ற ஒரு இளைஞரை திரும்பி பார்க்க வைத்தது அப்படின்றது இந்த 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ துருவரத்தே அவர் நம்ம புகழ்கிறோமா அப்படின்ட்டு கேட்டால், அதனை தாண்டி இங்கு தனக்கு எதிராக யாரும் போர்க்கொடி தூக்க முடியாது, தனக்கு எதிராக யாரும் ஒரு விஷயத்தையும் பேச முடியாது, இல்லை எல்லா மீடியாவும் எனக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில் அப்படியெல்லாம் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எங்களுக்கு உதவுது அப்படின்ட்டு அந்த சோஷியல் மீடியாக்களின் மூலமாக வந்தவர் தான் துருவரத்தே. அப்போ அவர் சொன்னார், துருவரத்தே சொன்னார், என்ன நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க இல்லை என்ன நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா என்னை போல் 1000 துருவரத்தேக்கள் உருவாகி வருவார்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன தான் அதிகப்படியான இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை கைப்பற்றி வச்சுருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தது இந்த பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ அப்படி தான் நம்ம யூடியூப்பை சொல்லி ஆகணும். ஏன்னா யூடியூப்கள் பல்வேறு விதமான உண்மைகளை அப்பட்டமாக வெளிக்காட்டியன. அது ஒரு சாராருடைய கருத்து கிடையாது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மோடி அவர்கள் தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு 400 தொகுதி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே யூடியூப் சொல்லுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பல்வேறு விதமான கருத்துக்களும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடமாக யூடியூப் இருக்குது. அதை நீங்கள் இதுதான் உண்மை அப்படின்ட்டு யூடியூப்ல இருக்க யாரும் சொல்லலை. இது இருக்குது, இது நீங்கள் நம்பினா நம்பாட்டா போங்க, இல்லை இதன் மூலமா அவங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றதான் யூடியூப் கற்று தந்த மிக முக்கியமான விஷயம். நான் இங்கேயும் ஒரு வீடியோ பார்க்கலாம், அங்கேயும் ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்போ ஒரு பலதரப்பட்ட அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா சோஷியல் மீடியா இருந்து கொண்டிருந்தது. அப்புறம் மோடி அவர்கள் தன்னைத்தானே கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அது ரொம்ப பெரிய விமர்சனத்திற்குள்ளாச்சு. முக்கியமாக வரலாற்று ஆசிரியரான நிலஞ்சன் முகோபாத்யா அவர் கரண் தப்பாரோட இந்த வயர் நிறுவனம் ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, இது மோடியினுடைய முகத்தை அப்பட்டமாக காட்டியுள்ளது. மோடி அவர்கள் எதற்கு இத்தனை நாளாக அடிகோலினாரோ இல்லை எதற்காக பாடுபட்டாரோ அதுதான் இது. தான் தான் கடவுள் அப்படின்ட்டு சொல்லிக்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை. முக்கியமாக சொன்னால் ஒரு புகழை தேடிக்கொள்பவராக மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருந்தார். அதனுடைய அடிப்படையிலிருந்து தான் தன்னை கடவுளாக மோடி அவர்கள் முன்னிறுத்தி கொள்கிறார் அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர் சொன்னார். இன்னொன்று 90களிலேயே உளவியலாளரான ஆஷிஷ் நந்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாட புத்தக பாசிஸ்ட் அப்படின்ட்டு மோடி அவர்களை விமர்சிக்கிறார். மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக இது பார்க்கப்படுகிறது. அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த அளவிற்கு ஒரு வெறுப்பை மோடி அவர்கள் குஜராத்தில் சம்பாதித்தார் 90களினுடைய காலகட்டத்தில், அவர் குறிப்பாக 2002 அந்த படுகொலையின் பொழுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இந்த 2024 தேர்தலானது மோடி செய்த அட்டுழியங்களை எல்லாம் அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் செய்ய முடியாது அப்படின்றத காமிச்சிருக்கு. குறிப்பாக இந்த 146 எம்பிக்களினுடைய சஸ்பெண்ட்,
அப்படின்றது யாரும் எதிர்பாராத ஒன்று, இல்லை வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. எங்கேயுமே உங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவங்கள அந்த இடத்த விட்டு துரத்துறீங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க முடியுமா? இதுக்கு மேலே நடக்குமா? அதாவது இன்னொன்று சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடனான முரண்பாடு இப்போ இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லலாம். அது ஒரு பொய்யான ஒரு முரண்பாடு தான். ஏன்னா ஜேபி நட்டா அவர்கள் மே 22, 2024 பிஜேபி இனிமேல் தனித்து இயங்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். நாங்கள் ஆர்எஸ்எஸோடு இருந்து முரண்பட்டு விட்டோம், அதாவது தனியாக வளர்ந்து வந்துட்டோம், பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்லேருந்து மோகன் பாகவத் ஜூன் 10, 2024 அவர் எதிர்வினை ஆற்றார். என்னன்னு சொல்கிறாரு? மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுகிறார். உள்நாட்டு போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத. இப்போ இதிலிருந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான முரண் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் இத்தனை நாளாக மணிப்பூர் எரிஞ்சிட்டு இருந்துச்சு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? கூவி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமே அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணாங்களே அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியுள்ளது. இப்போ இது எல்லாம் ஒரு போர்வை, ஒரு பூசல், அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அவருடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவர்களாக தான் பாஜகவை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதற்கு மேல் அவ்வாறு இருக்க முடியாது அப்படின்றத இந்த 2024 தேர்தல் அப்பட்டமாக காமிச்சிருக்கு. ஏன்னா இந்த தடவை அதிகப்படியான எதிர்க்கட்சிகள் சார்ந்த எம்பிக்கள் மக்கள் குரலாக அங்கே பேசுவாங்க, மக்களுக்கான தேவைகளை அங்கே முன்னிறுத்துவாங்க. நீங்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்றது இந்த 2024 மோடிக்கு விதிக்கப்பட்ட ஒரு தடை தான். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.